ஆண்டே, அந்த தில்லைநாதனை காணாம என் உயிர் தரிக்காது. ஒரு தரம் போக உத்தரப்படுங்க. என்ன நீங்கள் அடித்து கொண்டாலும் சரி, நீங்கள் தான் எனக்கு தாயும் தகப்பனும். நீங்கள் கிருபை செய்யாவிட்டால் உங்கள் காரணிலேயே இந்த பிராணனை போக்கு. நந்தா, நீ சிதம்பரம் போலாண்டா. ஆண்டே, போகலாமா? போகலாம். ஐயனே, இன்றுதான் என் ஜென்மம் சாவலை வந்தது. ஆனா ஜம்பு, ஏண்டா, நமக்கு மொத்தம் எத்தனை வேலி நிலம்? மொத்தமா 40 வேலி. ஏன் நந்தனுக்கு நல்லா தெரியுங்க. நந்தா, நம்ம 40 வேலி நிலத்தையும் உழுது என்னப்பன் அல்லவா, எந்தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா, எந்தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா, என்னப்பன் அல்லவா, எந்தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா, எந்தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா, சொப்பனமோ என்றல் அப்பன் திருவருள், சொப்பனமோ என்றல் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆண்ட கருணையை ஏறி அறிவெனோ, ஆண்ட கருணையை ஏறி அறிவெனோ, என்னப்பன் அல்லவா, எந்தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா, எந்தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம் பலத்தவா, என்னப்பன் அல்லவா. ஒரு நாளும் வாராத பக்தன் நந்தன் பிள்ளைக்கு வந்தும் எல்லை தாண்டாமல் காத்திருக்கின்றார். அவனை நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். நந்தன் பரமபக்தன் பிள்ளையை கண்டும் தரிசனம் காணாமல் ஏங்கி நிற்கின்றான். அவனை உடனே நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். அருகினில் வந்தும் வருகலாமோ என்று வருந்துகின்றான் நந்தன். அவனை இனியும் காக்க வைக்காமல் இப்பொழுதே நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். உண்மை சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வரும்படியா ஈஸ்வர ஆజ్ఞை. என்னையா? ஆமா ஈஷா,
ஈஸ்வராக்கியனா நம்ம எதை வேணாலும் செஞ்சுக்க முடியுமா? ஐயா குஞ்சுநாத நட்சத்திரன் அவன் கீழ்குலம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை எப்படி சன்னிதானத்துல விட முடியும்? நடராஜமூர்த்தியே வந்து சொப்பனத்துல சொன்னாரு. அது பொய்யா? நம்ம சாஸ்திரங்கள்லாம் பொய்யா? குஞ்சுநாத தீட்சரே, அவசரப்பட்டு உண்மையை செய்திடக்கூடாது. என்ன இன்னைக்கோட போற காரியமா? வேத காலம் முதற்கொண்டு நம்ம ஆசிரியத்து வந்த ஆகமம் சாஸ்திரம் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு ஒரு சொப்பனத்தை நம்பிக்கிண்டு ஒரு காரியத்தை கண்ணா பின்னாலும் செஞ்சுட்டோம்னா நமக்கு நரகம் தான் சம்பவிக்கும். ஆமாமா, அதுக்கு என்ன சந்தேகம்? எனக்கு ஒண்ணு தோன்றது, ஈஸ்வரனும் சொப்பனத்துல வந்து சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வர முடியாது சொல்லிவிட்டார். நாமும் வந்துட்டோம். இப்போ இவரை அக்னியை மூட்டி அதுல இறங்க சொல்லுவோம். ஈஸ்வர அக்னி நிஜமா இருந்ததானா அவர் வெளியில வந்துடுவார். என்ன? ரொம்ப சரி. ஐயா வந்துறாரே, என்ன சொல்றீர்? ஈஸ்வர சித்தம் அப்படி இருந்தால் நான் என்ன சொல்ல போகிறேன்? எங்கும் நிறைந்த அந்த ஆனந்த மூர்த்தியின் அருள் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அஞ்ஞானத்தால் செய்த பழையை சமைச்சுக்கணும். அவன் அடியிலிருந்தும் அவனுடைய மகிமையை எங்களால அறிஞ்சிக்க முடியல. வாங்க. அஞ்ஞானத்தால் செய்த பழையை சமைச்சுக்கணும். அவன் அடியிலிருந்தும் அவனுடைய மகிமையை எங்களால அறிஞ்சிக்க முடியல. வாங்க. Download ShareChat.